காதல் 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 எங்கேயும் காதல் என்றென்றும் காதல் என்றென்றும் என்னங்க, நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இஞ்சி டீ போட்டிருக்கேன். எங்க வீட்ல எல்லாம் அந்த மாதிரி டீ போடவே மாட்டோம். எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சுடாப்ல. நீங்க சொல்லி கொடுத்த மாதிரியே போட்டதுனால நல்லா வந்தது. நானா போட்டிருந்தா கண்டிப்பா சொதப்பி இருப்பேன். நான் சொல்லி கொடுத்ததுனால இல்லடா, நீங்களா போட்டிருந்தாலுமே நல்லா தான் போட்டிருப்பீங்க. நானா போட்டிருந்தா பால்ல டீ தூளை போட்டுட்டு அப்படியே இஞ்சி தட்டி போட்டு கொதிக்கவும் எடுத்து கொடுத்துருந்துருப்பேன். அதுல இவ்வளவு வேலை இருக்கு, இவ்வளவு ட்ரிக் இருக்குங்கிறது நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுது. சரிடாப்ல, இஞ்சி டீக்கு இவ்வளவு லெக்சர் தேவையில்லை. என்னங்க, நான் உங்களுக்கு டீ போட்டு கொடுத்ததுக்கு அத்தை எதுவும் சொல்லுவாங்களா? என்னடா சொல்ல போறாங்க? எதுக்கு இப்படி பயந்துகிட்டே இருக்கீங்க? நானும் காலையில இருந்து பாத்துட்டே இருக்கேன். இல்ல, எங்க மைனி சொன்னாங்க, நீயா போய் எந்த வேலையும் பார்க்காத, அவங்க அப்புறம் கோச்சுக்குவாங்க, கேட்டுட்டு தான் பார்க்கணும்னு சொன்னாங்க. அத்தையும் காலையில எந்திரிச்சதும் குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டாங்களா, அப்புறம் நீங்க டீ கேட்பீங்களேன்ட்டு நானா போடுவோன்ட்டு கேட்டேன். அம்மா அப்படியெல்லாம் ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. ஏங்க, நான் உங்களை ஒண்ணு கேட்கட்டா? ம் என்னங்க, டெய்லி உங்க அம்மா தானே டீ போட்டு கொடுத்துருப்பாங்க, அது நல்லா இருக்கா இல்லாட்டி இன்னைக்கு நான் போட்டு கொடுத்த டீ நல்லா இருந்ததா? சிரிக்காம பதில் சொல்லுங்க. அப்படியே சிரிச்சு மழை பெய்வாரு. எனக்கு நீங்க இன்னைக்கு பதில் சொல்லாம உங்களை விட மாட்டேன். அம்மா வந்ததும் இந்த மாதிரி எல்லாம் உளறிக்கிட்டு இருக்க கூடாது என்ன? ஓஹோ, அம்மான்னா அவ்வளவு பயமா? அதெல்லாம் நான் சமாளிச்சிருவேன். புருஷன் சொன்னா கேட்கணும். நான் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன், தேவையில்லாம உளறிக்கிட்டு இருக்காதீங்க. ஐயா கருப்பு. அம்மா, கோயில நல்ல கூட்டமாமா? ஆமையா, திருவிழா வரப்போகுது இல்ல, வர செவ்வாய்க்கிழமை கொடி கட்டுறாங்க. முகூர்த்த கால் நடுறதுக்கு உன்னைய கூப்பிட வரணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாருயா தலைவர். தலைக்கட்டு வரி போட்டுட்டீங்களாமா? பிறகு வாங்குறதுக்கு வர்றேன்னு சொல்லியிருக்காங்கய்யா. சரிங்கம்மா. அப்புறம் மச்சானும் ஊர் கிளம்புறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. திருவிழா வரைக்கும் இருந்துட்டு போக சொல்லுங்கம்மா. நீ சொல்லியா? அம்மா நான் சொல்லிட்டேன், நீங்களும் ஒரு வார்த்தை சொல்லிருங்க. சரியா, சரி. ஐயா கருப்பு, டீ குடிச்சிட்டியாயா? குடிச்சிட்டேம்மா. நான் கோயிலுக்கு கிளம்பும் போது நீ எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சையா, நீ முடிக்கிறதுக்குள்ள வந்துடலாம்னு நினைச்சிட்டு வேக வேகமா வந்தேன், அதுக்குள்ள குடிச்சிட்டியாயா? அத்தை, நான் தான் போட்டு கொடுத்தேன், ஆனாலும் எங்க அம்மா போட்ட டீ மாதிரி இல்லைன்னு சொல்லிக்கிட்டே தான் குடிச்சாரு. எப்படி? எதுக்கு இந்த வேண்டாத வேலை? அதெல்லாம் ஒரு ராஜதந்திரம். ஆஹா, அப்படியா? மலரு, உன் புருஷனுக்கு இனிமே நீயே டீ போட்டு கொடுமா, நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். இல்லட்டே, நீங்களே போட்டு கொடுங்க. நான் போட்டு கொடுத்தா இவர் கோளாறு சொல்லிக்கிட்டே குடிக்கிறாரு. அவருக்கு அம்மா கையால குடிச்ச மாதிரி இல்லையா? இந்த தவளை இருக்குல்ல, தவளை, அது வேற யாரும் இல்ல, நீங்க தான். சும்மா இருங்க. நான் டீ போட்டு நீங்க குடிச்சீங்கன்னு தெரிஞ்சா அத்தை ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஓ அப்படி. மலரு, நல்லா சமாளிக்கிறடா தாயி. என்ன டீ சொல்றீங்க? கருப்பேன் பெங்களூர்ல இருந்து இங்க வந்த நாள்ல இருந்து இத்தனை வருஷமா தினமும் காலையில அவன் தான் டீ போட்டு எனக்கு கொடுப்பான். நான் போடுறேன்னு சொன்னாலும் கேட்க மாட்டான். காலங்காத்தால அடுப்படியில வந்து நிக்காதீங்கம்மான்னு என்னைய விரட்டி விட்டுருவான். இன்னைக்குதான் முதல்ல உன்னை அடுப்படிக்குள்ள விட்டு டீ போட வச்சிருக்கான். அது தெரியாம நான் வருத்தப்படுவேன்ட்டு நீ என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கம்மா. ஏங்க, இத முதல்லயே சொல்லக்கூடாதா? ஆமா, திருவிழாவுக்கு இவங்க வீட்ல இருந்து எல்லாரையும் வர சொல்லணும்லமா? ஆமாய்யா, நம்ம போய் கூப்பிடுவோம். அப்படியே வெற்றியும் வளர்மதியும் கூப்பிட்டுருவோமா? கூப்பிட்டுருவோம்யா. குமார் எப்பவும் தினம் இங்க வந்து போய்கிட்டு தான் இருப்பான், அவனை பத்தி ஒண்ணும் இல்ல. வெற்றியே வீட்டுக்கு போய் கண்டிப்பா கூப்பிட்டுருவோம்யா. ஆமா, அப்புறம் கையோட அக்காவுக்கு அந்த வீடை பார்த்து முடிச்சிடணும். மச்சான் இருக்கும்போதே அந்த வேலையை பாத்துறணுமா? அன்னைக்கு போய் பார்த்துட்டு வந்துடலாமா? உனக்கு நேரம் இருந்தா போவோம்யா. நான் தான் கறி வேலையை 15 நாளைக்கு நிப்பாட்டி வச்சுட்டேன்லமா, லோடு வராதுன்னு சொல்லி அனுப்பிட்டேன். சரி, அப்ப வாயா, மாப்பிள்ளை கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டுட்டு எப்ப போறதுன்னு பார்த்து கிளம்புவோம். வாங்கம்மா. என்னங்க சிரிக்காதீங்க? ராஜதந்திரம். ஏங்க, புருஷன் பேசாதன்னு சொன்னா அமைதியா இருக்கணும், அதை விட்டுட்டு ராஜதந்திரம் பண்றாங்களாம். ஆளை பாரு. நீங்க தான் டீ போட்டு குடிப்பீங்கன்னு எனக்கு ஏன் சொல்லல முதல்லயே? தெரிஞ்சிருந்தா அத்தை கிட்ட அப்படியெல்லாம் சொல்லி இருக்க மாட்டேன்ல. அது நான் இஞ்சி டீ போட உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போதே நீங்க யோசிச்சிருக்க வேண்டாமா? ஆமா, என்ன சரியான பல்பு எனக்கு. சேச்சே, அப்படியெல்லாம் நினைக்க கூடாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன அம்மா அப்படியெல்லாம் ஒண்ணுமே நினைக்க மாட்டாங்க, ஜோவியெல்லாம் இருப்பாங்க. நீங்களும் ஃப்ரீயா இருக்கணும், ஓகேவா? சரிங்க. சமையல் என்ன பண்ணட்டும்? உங்க இஷ்டத்துக்கு எதுனாலும் பண்ணலாம். இருந்தாலும் உங்க அத்தை கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க. சரிங்க. திருவிழாக்கு ட்ரெஸ் எதுவும் எடுக்கணும் மாட்டாப்ல? எங்க ஏற்கனவே எடுத்து கொடுத்த 50 பட்டு புடவை அப்படியே இருக்கு.
இங்கேயும் வீட்ல பீரோ நிறைய காட்டன் சாரீஸ் இருக்கு, உங்களுக்கு எது பிடிக்குதோ எடுத்து கட்டிக்கோங்க, சரியா? என்னடா? நான் டெய்லி இனிமேல் நீங்க நெஞ்ச சேலையை மட்டும்தான் கட்டுவேன். ம் ம். டேய் இங்க பாரு. என்னடா? என்னங்க? ம் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் எனக்கு தெரியுமே. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பாருடா, அது உங்களுக்கு தெரியாதா? தெரியுங்க. ஆனாலும் முன்னாடியெல்லாம் நீங்கள் ஸ்கூலுக்கு மரகதவள்ளியை கொண்டு வந்து விட வரும்போது, கோவிலில் உங்களை பார்க்கும்போது, பஸ் ஸ்டாப்பில் பார்க்கும்போது, நம்ம கல்யாணம் எப்படா நடக்கும், எப்படா உங்கள் பக்கத்துலேயே இருக்கலாம்னு நினச்சிக்கிட்டே இருப்பேன். ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக அதெல்லாம் நடக்காதுன்னு நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேங்க. ஒரு நேரம் நீங்கள் இல்லாமல் பேசாமல் செத்து போயிடலான்னு கூட நினச்சிருக்கேன். ஆனால் எங்கே இருந்தனாலும் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கலாங்கிற ஒரு ஆசையில தான். டேய் பிள்ளை, இது என்ன பேச்சு? எனக்கு இப்போ நினச்சாலும் நம்பவே முடியலைங்க. கண்ணை தொடடா பிள்ளை, முதல்ல அப்படியெல்லாம் உன்னை விட்டுருவனாடா. தங்க பிள்ளை இங்க பாருங்க, இந்த வீட்ல உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது, சரியா? அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை என்கிட்ட சொல்லணும். ம்? ம். அம்மாவை பொறுத்த வரைக்கும் உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி எதுவுமே பேச மாட்டாங்க. குட்டிமாவும் அப்படிதான். குட்டிமாவை 12th முடிக்கிறதுக்கும் இங்க இருக்க சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் காலேஜ் அவங்க எங்க சேர்றாங்களோ அதை அப்புறமா பார்த்து டிசைட் பண்ணிக்கலாம், சரியா? மற்றபடி அக்கா மட்டும்தான். அக்காவுமே இன்னும் கொஞ்ச நாள் தான், திருவிழா முடிஞ்சதும் ஊருக்கு போயிடுவாங்க, இல்லாட்டி இங்க வேற வீட்டுக்கு போயிடுவாங்க. அவங்கள பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதையும் மீறி அக்கா ஏதாவது சொன்னா மட்டும் அதெல்லாம் நான் சமாளிச்சிருவேங்க. எது அந்த ராஜதந்திரமா? ஆ. நம்ம அடங்கவே மாட்டோம் என்ன? ம். சரி, இன்னைக்கு உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வருவோமா? ம், போலாங்க. அம்மா வீட்டுக்கு போனதும் என்ன மறந்துட மாட்டீங்களே? என்னங்க? இல்ல, நிறைய பேர் அம்மா வீட்டுக்கு போனா அப்படிதான் சொல்லுவாங்க, ஒரு 2 நாள் இருந்துட்டு வர்றாங்க, நீங்க முன்னாடி போங்கங்கன்னு. அந்த மாதிரி எதுவும்? ஆஹா, உங்களை விட்டுட்டு ஒரு நாள் இல்ல, ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். எப்பவுமே வா. ஆமா. எந்த பிரச்சனை வந்தாலும்? எந்த பிரச்சனை வந்தாலும். ஆமா, அப்படி என்ன பிரச்சனை வரும்? தெரியல, வரலாம், வராமலும் போகலாம். எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களை விட்டு பிரியவே மாட்டேன். சரி, நம்புறேன். ம். சரி, மேடத்துக்கு சமையல் எதுவும் ஹெல்ப் பண்ணணுமா? இல்ல, அதெல்லாம் நான் பாத்துக்குவேன். சரி, அப்ப நான் அக்கா கூட போய் அக்காவுக்கும் மாமாவுக்கும் அந்த வீடை காட்டிட்டு வந்துடட்டுமா? ம், சரிங்க. போயிட்டு வந்துடுறேன். ம்? ம். ச்சே, செம்ம போரிங்கா இருக்கு. இந்த டியூட்க்கு ஃபோன் பண்ணி வர சொன்னாலும் இன்னும் வரல. டியூட் டியூட் சவுண்ட் கேக்குது. டியூட் எங்க டியூட் இருக்க? நீ இல்லாம ஒரே போரிங்கா இருக்கு டியூட். டியூட் மேல பாரு. டியூட் அங்க என்ன பண்ற? நீ ஃபோன் பண்ணி வர சொன்னியா? நான் வந்தேன். வாச பக்கம் அண்ணாத்த நின்னுட்டு இருந்தாரு. அப்படியே பேக் அடிச்சு கொல்ல பக்கமா வந்து இந்த மரத்து மேல ரொம்ப நேரமா தொங்கிட்டு இருக்கேன். ஓ காட், லவ் யூ டியூட். லவ் யூ டூ டியூட். டியூட், உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நிம்மதியா இருக்கு. எனக்கும் உன் முகம் பார்த்து நிம்மதியாச்சு. அப்புறம் நீ பேசாம இங்கேயே இருந்துட வேண்டியதானே டியூட்? எதுக்கு உன் வீட்டுக்கு போற? என் பொண்டாட்டி தேடுவாள்ல டியூட். யா எக்ஸாக்ட்லி. என்ன, யூ ஆர் மேரிட்? யா ஓகே, வீரா டியூட் எங்க? அவன் இல்லாம நான் வருவனா? அதான் எங்கன்னு கேக்குறேன். அப்படியே கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு. ஹே வீரா டியூட், என்னடா நீயும் தொங்கிட்டு இருக்க? உங்க கூட சேர்ந்ததுக்கு இதுல தொங்கணுமா இல்லன்னா வேற எங்கேயாவது தொங்க விட்டுருவாங்களோன்னு பயந்து போய் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். நைஸ் டியூட்ஸ், நீங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் கிடையாதுடா. ஆனா நீங்க ஊர்ல இருக்கிற வரைக்கும் எனக்கு கவலை மட்டும்தான். நோ டியூட், அப்படிலாம் பேசாத. ஐ லவ் யூ, தெரியுமா? சரி, இது என்ன புது பழக்கம்? பொம்பளை பிள்ளைகளை பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றதும், ஆம்பளை பிள்ளைகளை பார்த்தா லவ் யூன்னு சொல்றதும். ஏய், லவ்னா அன்பு டியூட். அந்த அகராதி எல்லாம் எங்களுக்கும் தெரியும். அத ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்து சொல்ற பழக்கம் கிடையாதா? நோ நோ, அதெல்லாம் பெரிய ப்ராப்ளம் டியூட். அதுல எல்லாம் போய் நம்ம சிக்க கூடாது. அப்ப பாக்குற பொண்ணுகளை எல்லாம் கல்யாணம் மட்டும் பண்ணலாம். நான் எங்க டியூட் அப்படி கேட்டேன்? அவளுங்களா கேக்குறாங்க, நான் அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக ஓகேன்னு சொல்றேன். நல்ல பாலிசியா. சரி, இப்ப எதுக்கு அவனை ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? நான் எவ்வளவு முக்கியமான வேலையில இருந்தேன் தெரியுமா? என்னையும் சேர்த்து இழுத்துட்டு வந்துட்டான். அப்படி என்ன டியூட் இம்பார்ட்டன்ட் ஒர்க்ல இருந்த? டியூட் நீ வேற, அவன் தூங்கிட்டு இருந்தான். ஓகே ஓகே, அதுவும் இம்பார்ட்டன்ட் ஒர்க் தானே டியூட். ஓகே டியூட், எங்காச்சும் போலாமா? ஒரே போரிங்கா இருக்கு வீட்ல. இந்த முட்டை வெயில எங்க போறது? அப்படி ஏதாவது பார்க், பீச், காலேஜ்? டியூட் நம்ம ஊர்ல பார்க்கும் கிடையாது, பீச்சும் கிடையாது. காலேஜ்ல தான் இருக்கு. ஐ நோ, ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. காலேஜ் வாசலுக்கு போலாமா டியூட்? டியூட் 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 அவன் அப்படி அந்த எஸ்கேப் ஆகிறான் பாரு. ஐயோ, போகவும் விட மாட்டேங்கிறான். டியூட் வா டியூட், அப்படியே வெளியே போயிட்டு வரலாம். கண்ணெல்லாம் காஞ்சு போய் கிடக்கு டியூட். டியூட் இந்த மாசமே அப்படிதான் இருக்கும், உனக்கு தெரியுமா? எப்படி?
அதத்தான் அன்னைக்கே பாட்டுல சொல்லிட்டாங்க. ஏப்ரல் மேயிலே பசுமை ஏயிலே காஞ்சு போச்சுடா. யா இந்த ஊரும் பிடிக்கலே உலகம் பிடிக்கலே போரு போருடா. இது தேவையா அட போங்கய்யா. கரெக்ட். அடுத்த லைன் அதான். பத்தியா டியூட், வரமாட்டேன்னு இப்ப வீராவும் நம்ம கூட சேர்ந்துட்டான். அடே அந்த பாட்டுல அடுத்த லைன் அதுவா வரும்? நான் உங்களை சொன்னேன்டா. நோ 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 அதெல்லாம் கிடையாது. எங்க கூட சேர்ந்துட்டேன்னா சேர்ந்துட்டேதான். என்ன டியூட்? யோ சத்தியமா அதுதான் அந்த பாட்டுல அடுத்த லைன்னு எனக்கு தெரியாதியா. நான் உங்களை கையே சொன்னேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப நீ எங்க கூட வெளியே வரலனா வரலைன்னா கற்பனாத்துக்கிட்ட நீ இந்த மாதிரி எங்களை போன் போட்டு காலேஜுக்கு ஹோட்டலுக்கு வான்னு சொல்லி கூப்பிடுறேன்னு சொல்லிடுவோம். அடே 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 இதெல்லாம் உங்களுக்கே அநியாயமா தெரியலையாடா? தெரியல. ஆமா டியூட், அந்த வெண்ணிலா பொண்ணு என்னாச்சு? மேரேஜ் முடிஞ்சு மண்டபத்துல இருந்து வீட்டுக்கு வந்தோமா, வீட்டுக்கு வந்ததுல இருந்து ஒரு வார்த்தை பேச மாட்டாளான்னு சுத்தி சுத்தி வந்தேன் டியூட். ஒரு வார்த்தைனா ஒரு வார்த்தை கண்ணால கூட நிமிந்து பார்க்க மாட்டேன்ட்டா. அவ கிடக்கா டியூட், ஊர்ல வேற பொண்ணா இல்ல? இல்ல டியூட், நான் அவளை என்ன செய்ய போறேன்? ஹாய்னு ஒரு வார்த்தை, அது பேசக்கூடாதா? மத்த பொண்ணுங்கள்லாம் எப்படி பேசுறாங்க டியூட், அந்த அளவுக்கு கூட பேச வேண்டாம். நான் ஒரு ஹாய் சொன்னா பதிலுக்கு ஒரு ஹாய், ஒரு ஹலோ, பேர் என்னன்னு கேட்டா சொல்லலாம், என்ன படிச்சிருக்கேன்னு கேட்டா சொல்லலாம்ல டியூட். அந்த அளவுக்கு கூட பேசாம அப்படி பயந்துகிட்டு ஓடுனா என்ன அர்த்தம்? நான் என்ன பூச்சாண்டியா? ஆனா அவ என்னோட ஈகோவை டச் பண்ணி பார்த்துட்டா டியூட். அவளை ஒரு தடவையாவது என்கிட்ட பேச வைக்காம நான் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன் டியூட். எழுதி வச்சுக்கோ டியூட். நீ இந்த அளவுக்கு சபதம் போடுற அளவுக்கு எல்லாம் இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அந்த பொண்ணு வேலை பார்க்குற லைப்ரரிக்கு போனா அவ பேசிதானே ஆகணும். யா ஆஃப் கோர்ஸ், போலாமா? கம் ஆன் லெட்ஸ் கோ. யா கம் லெட்ஸ் கோ. வா டியூட், கிளம்பு. அதானே அப்படியே மறந்து போயிட்டேன்னு நினைச்சேன். அது எப்படிடா வீரா உன்னை விட்டு போவேன்? அனைவரும் நூலகம் நோக்கி செல்லுவோம். இவனை வாயிலேயே மிதிச்சு கொள்ளுவோம். இன்று வெற்றி நமதென்று சொல்லுவோம். என்ன டியூட், அப்படித்தானே வரும்? நீ எப்படி சொன்னாலும் ரைட் தான் டியூட். ஓகே டியூட், நீங்க ஸ்ட்ரீட் கார்னர்ல நில்லுங்க. வீட்ல யாருமே இல்ல, மைனி மட்டும் தான் இருக்காங்க. நான் அவங்க கிட்ட சொல்லிட்டு ப்ரோவோட பைக்கை எடுத்துட்டு வரேன். ஓகேவா? சென்று வா டியூட், வெற்றியுடன் திரும்பி வா. யா ஓகே ஓகே பாய். ஓய் இங்க இரு கபாலி. கூல். உன்னை ஒரு நாளைக்கு கூறு போடாதான் போறேன், அது நிச்சயம். இந்த டயலாக் எல்லாம் யாருக்கு எழுதுனது? அதை ஏன்டா நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் தமிழ் அவங்களுக்கு மட்டும்தான் சொந்தமா என்ன? நாங்களும் யூஸ் பண்ணுவோம். சரி வா, உன்கிட்ட என்ன சொன்னாலும் உனக்கு புரியாது. மதனே பேசாம கொடி கட்டின மறுநாள்ல இருந்து இந்த பொம்பளை பிள்ளை எல்லாம் மஞ்சள் தண்ணி ஊத்த வருவாங்கல்லடா கோயிலுக்கு. மஞ்சப்படி வித்தா என்ன? எல்லாரும் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா இருக்க மாட்டாங்கடா மதனே. ஒரு சில பேர் தான் நைட்டே வாங்கி வச்சு ரெடி பண்ணி காலையில நேரத்துல எந்திரிச்சு வருவாங்க. மித்த பேர்லாம் என்ன செய்வாங்க தெரியுமா? காலையில அவசர அவசரமா எந்திரிச்சு சும்மா தண்ணியை மட்டும்தான் கொண்டு வருவாங்க. அங்க வந்துகிட்டு யாருக்கிட்டையாவது கொஞ்சோண்டு மஞ்சப்படி கொடுங்க, கொஞ்சோண்டு வேப்பிலை கொடுங்கன்னு கேட்டுட்டு இருப்பாங்க. மஞ்சப்பொடியும் விற்கலாங்கிறேன். அப்புறம் வேணா இந்த சர்பத்து கடல் பாசி அந்த மாதிரி ஏதாவது போடுவோம். எப்படியும் ஒரு 9-9:30 மணி வரைக்கும் தண்ணி ஊத்திக்கிட்டே இருப்பாங்க. தண்ணி தாகம் எடுக்கும்ல, கண்டிப்பா நம்ம கிட்ட வாங்கி குடிப்பாங்க. போடுவோம். அதுவும் நிறைய பேர் கொண்டு வர்றதுக்கு மறந்துடுவாங்க. அந்நேரத்துல அங்க ஒரு கடையும் திறந்துருக்காது. அதனால நம்ம கிட்ட கண்டிப்பா வாங்குவாங்க. சரி, அதுக்கு நம்ம எந்திக்கணுமே. பிசினஸ்ல ஜெயிக்கணும்னா காலையில நேரத்துல எந்திரிச்சு தான் ஆகணும். ஒரு 10 நாளைக்கு. என்னடா பரத்து எங்கத்தே? கடைக்கு அனுப்புனடா, இன்னும் ஆகணும். எத்தே கொடி கட்டினதுல இருந்து கோயிலுக்கு மஞ்சள் தண்ணி ஊத்த போவீங்களா? ஆமாடா போகணும். சரி, அப்ப நாங்க மஞ்சள் பொடி சூடம் பத்து குச்சி எல்லாம் விக்க போறோம், கடை போட போறோம். எங்க கிட்ட வாங்கிக்கோங்க எல்லாம். என்ன இந்த தடவை அந்த கடையாடா? ஆமா, 2 வருஷமா கொரோனானால ஒரு கடையும் போடல திருவிழாக்கு. போன வருஷம் இந்த இழந்த வடை அது இதுன்னு போட்டோம், அதையும் ஒருத்தரும் வாங்க விடல இந்த போலீஸ்காரங்க. அடே பெரிய பெரிய வியாபாரிங்க எல்லாம் கடை போடுவாங்கல்லடா. அவங்கெல்லாம் மெயின் திருவிழா ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பொங்கல் அப்பையில இருந்து தானே போடுவாங்க. அதுவும் சாயங்காலம் தானே போடுவாங்க. நாங்க காலையில 5 மணிக்கே கடையை விரிச்சிருவோம்ல. சரிடா பார்த்து பண்ணுங்க. சரிங்க, எங்ககிட்ட வாங்குங்க. என்ன வாங்குறேன்டா? என்னங்க ஐசப்பா? என்ன அள்ளி? சாப்பாட்டுல ரசம் ஊத்தி எடுத்துட்டு வரவா சாம்பார் ஊத்தி எடுத்துட்டு வரவான்னு கேக்குறதுக்காக வந்தேன். அதுக்குள்ள தூங்குனா எப்படி? தூங்கல அள்ளி, சும்மா கண்ணை மூடி படுத்திருந்தேன். அதத்தான் நானும் கேக்குறேன். சரி சரி கோவப்படாத, ரசமே ஊத்தி எடுத்துட்டு வா. ரசத்தை ஊத்தி கொண்டு வரேன். ஏன் அள்ளி இவ்வளவு கோவமா பேசுற? கோவப்படாம நம்ம ஐஸ் செட்டு தானே அந்த மலரு. அவ இன்னைக்கு கல்யாணம் முடிச்சு மாப்பிள்ளை வீட்ல இருக்கா.
சரி அதுக்கு என்னம்மா? அதுக்கு என்னவா? நம்ம பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ண வேண்டாமாங்க? அதுக்கு நீ சோறாக்கி கொண்டு வர்ற நேரத்திலேயே கல்யாணம் பண்ண முடியும்? மாப்பிள்ளை பார்க்கணும், அவளுக்கு பிடிக்கணும், எவ்வளவு வேலை இருக்கு. ஆமா, அவளுக்கு பிடிச்ச மாப்பிள்ளைன்னு சொல்லி தான் போய் கேட்டோம். அவர் அந்த வளர்மதியை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லி தாலியை கட்டி கூட்டிட்டு போயிட்டாரு. அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? சரி இப்ப என்ன பண்ணணுங்கிற? தரகத்தை சொல்லி நல்ல வரன் இருந்தா கொண்டு வர சொல்லுங்க. சொல்றேம்மா. நீங்க என்ன செய்வீங்களோ ஏன் செய்வீங்களோ எனக்கு தெரியாது. திருவிழா முடிஞ்ச உடனே நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் முடிக்கிற வழியை பார்க்கணும். சரி தாயி சொல்றேன், பொறுமையா இரு, கத்தாத, போய் சோத்து எடுத்துட்டு வா போ. இந்த மனுஷனுக்கு சோறு, அதை விட்டா தூக்கம், இந்த ரெண்டு தவிர வேற ஒண்ணுமே தெரியாது. ஆமா, தெரியாமத்தே இவ்வளவு சம்பாரிச்சு இப்படி வீட்டை கட்டி இந்த பிள்ளைகளை எல்லாம் நல்லா படிக்க வச்சு வாழ வச்சுக்கிட்டு இருக்கேன். போவல்ல. சரி, என்ன மயிலு கிளம்புவோமா? எல்லாம் எடுத்துக்கிட்டியா? எடுத்துக்கிட்டேன் மாமா. என்னோட செயின் ஒண்ணு உங்க அம்மாட்ட நீங்க வாங்கி கொடுத்தீங்கல்ல, அந்த செயின் ஒண்ணு. ஆனா அது ரொம்ப பழசா இருக்கு மாமா. சரி விடு, இப்ப மலரை கூட்டிட்டு கடைக்கு போறோம்ல, அங்க அதை மெருகு போட்டுருவோம், அவ்வளவுதானே. அப்புறம் அந்த சீட்டு ரூபா கேட்டிருக்கேன், கார்த்திகைக்கு வாங்கி கிட சொல்லியிருக்காங்க. அதனால இப்ப நான் என்கிட்ட 1 லட்சம் ரூபா இருக்குன்னு சொன்னல, அதையும் நீங்க வீட்டு செலவுக்கு கொடுத்த ரூபாயில இருந்து ஒரு 50 ரூபாய் எடுத்துட்டு வர்றேன், சரியா? சீட்டு பணம் வரவும் அதுல வச்சிருவோம். நீங்க முடிவு எடுத்துட்டீங்கல்ல, வாங்க. ஹலோ, யார் மாமா? வளர்மதி கூப்பிடுற மேலு. நல்லா இருக்காளான்னு கேளுங்க மாமா. அவ நல்லா தான் இருப்பா. என்ன 10 வருஷம் ஆச்சா பார்த்து? கேட்க தானே மாமா சொன்னேன். இனி பேச விடுறி. சரி சரி பேசுங்க. ஹலோ வளர்மதி, என்னம்மா நல்லா இருக்கியா? ஆமா இந்த இருக்கா பக்கத்துல. சரி லவுட் ஸ்பீக்கர் போடவா? இந்தா உங்ககிட்ட தான் பேசணுமா. ஹலோ வளரே, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மைனி. என்னம்மா ஃபோன் பண்ணியிருக்க? மைனி சமையல் பண்ண போறேன், ஒரு சின்ன சந்தேகம். சமையல் பண்ண போறாளா? என்னடாம்மா, என்ன சந்தேகம்? மைனி சுடுதண்ணி எப்படி வைக்கணும்? மாமா என்ன கேக்குற? மைனி சுடுதண்ணி எப்படி வைக்கணும்னு கேட்டேன். என் காதுல கரெக்டா தான் விழுந்ததா? இதுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? மைனி சொல்லுங்க மைனி, எனக்கு வேலை நிறைய கிடக்கு. ஆண்டவா, இந்த வெற்றி தம்பியை நினைச்சா எனக்கு கொஞ்சம் கவலையா தான் இருக்கு. மாமா என்ன சொல்ல? சொல்லு, கேக்குறல்ல உன் நாத்தனாரு, சொல்லு. ஆமா, நான் தான் நாத்தனாரை பெத்து வளர்த்தேன். மைனி நீங்க 2 பேரும் அப்புறம் சண்டை போடுங்க, முதல்ல எனக்கு சுடுதண்ணி எப்படி வைக்கிறதுன்னு சொல்றீங்களா இல்லையா? மாமா என்ன பார்த்து அங்க பேசு. அவளுக்கு சமையல் எல்லாம் கத்து கொடுத்து அனுப்ப வேண்டியதானே? எந்திக்கிறதே 8:30 மணிக்கு எந்திக்கிறா. இதுல எங்கிட்டு கூட நான் சமையல் கத்து கொடுக்க? சமையல் எல்லாம் நான் முடிச்சிருவேன் மாமா, அவ எந்திக்கிறதுக்குள்ள. மைனி இப்ப அதெல்லாம் முக்கியம் இல்ல, எனக்கு வீட்டுல நிறைய வேலை கிடக்கு. என் வீட்டுக்காரர் மத்தியானம் சாப்பிட வர்றேன்னு இருக்காரு. சுடுதண்ணி எப்படி வைக்கிறதுன்னு சொல்லுங்க மைனி. சுடுதண்ணி வைக்கிறதுக்கே இத்தனை கேள்வி கேக்குறான்னா இவ எப்படி சமையல் பண்ணுவா? ஏ வளரே, என்ன சமையல் பண்ண போற? இந்த கப் நூடுல்ஸ் சொல்லி வாங்கி வச்சிருக்காரு, அதுல சுடுதண்ணியை ஊத்துனா அதுவா ரெடி ஆயிருமா, அதுக்கு தான் சுடுதண்ணி. அப்படின்னா என்னது மாமா? ஆமா, இப்ப அது ரொம்ப முக்கியம். இவளுக்கு முதல்ல பதில சொல்லி கட் பண்ணு. வளர்மதி, ஒரு பாத்திரத்துல தண்ணியை ஊத்தி அடுப்புல தூக்கி வச்சேன்னா அதுவா சுற்றுமா? இதெல்லாம் ஒரு சமையல் குறிப்புன்னு கேட்டுட்டு இருக்க. ஆமா அது எனக்கு தெரியாது பாருங்க. நான் அடுப்பு மேல வச்சு ரொம்ப நேரம் ஆச்சு, ஆனா தண்ணி சுட மாட்டேங்குது. ஏ அறிவுங்கட்ட மாடு, அடுப்ப பத்த வச்சியா? பத்த வச்சு பார்த்தேன்னே, அன்னைக்கு கோயிலுக்கு போகும்போது விளக்கேத்துறதுக்கு மைனி சொல்லி கொடுத்தாங்க. அது மாதிரியே பத்த வச்சு பார்த்தேன், ஆனா ஒண்ணுமே பத்த மாட்டேங்குது. லைட்டர் இருக்கும்ல, அத வச்சு ஒரு அடி அடி. லைட்டே இல்ல. மாமா மைனி சித்த வாரீங்களா? ஏய், நாங்க இப்ப மலர் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் சட்டு அங்கிட்டு கிளம்பி வர முடியாது. நீ என்ன ஏதுன்னு மாப்பிளைக்கு வேணா போன போட்டு கேளு. மலர் வீட்டுக்கா? அங்க எதுக்கு போறீங்க? ஏய், எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கணுமா? இல்ல இல்ல சரி வச்சிடுறேன். மைனி மைனி அண்ணன் கோவப்படுறாரு, எதுக்கு மலர் வீட்டுக்கு போறீங்க? எது விளக்க மாட்ட? சரி சரி வச்சிடுறேன் மைனி, பாய். இப்ப நீ எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது இப்படியா? மாமா பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கு. நீயே இப்படி சொன்னா அந்த வெற்றி மாப்பிள்ளையோட கதை என்னங்கறத நினைச்சு பாரு. சரி கண்ணத்தோட வா போவோம். நல்லா கேட்டா கேள்வி, சுடுதண்ணி எப்படி வைக்கிறதுன்னு. மாடசாமி. சார். மாடசாமி, ஊர்ல திருவிழா நடக்க போகுது. செவ்வாய்க்கிழமை கொடி கட்டுறாங்களாம். ஸ்டேஷன்ல நான் இல்லாத போது ஊர் பெரியவங்க பந்தோபஸ்துக்கு பர்மிஷன் கேட்டு வந்தாங்கன்னா அவங்களோட லெட்டர் பேட்ல இருந்து ஒரு லெட்டர் வாங்கி வை, சரியா? ஓகே சார். நான் இருக்கும்போது வந்தாங்கன்னா நான் பாத்துக்கிறேன், நான் இல்லாத போது வந்தாங்கன்னா இந்த வேலையை நீ கரெக்டா பாத்துறணும், சரியா? ஓகே சார். அப்புறம் சார் இல்ல அப்புறம் வாங்கன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிடாத, சரியா? ஓகே சார். நான் விருதுநகர்ல எஸ்பி ஆபீஸ் வரைக்கும் போக வேண்டியதா இருக்கு. பந்தோபஸ்துக்கு எத்தனை கேப்ஸ் வேணுங்கிறத முன்னாடியே சொன்னாதான் அதெல்லாம் ரெடி பண்ண முடியும், ஓகேவா? ஓகே சார், ஓகே சார், நான் பாத்துக்கிறேன் சார். சரி, ஸ்கூல்ல எக்ஸாம் நடக்குதுல, அதுக்கு பந்தோபஸ்துக்கு யார் போயிருக்கா ஸ்டேஷன்ல இருந்து? சார் நம்ம மாரியப்பனும் சுரேஷும் போயிருக்காங்க. சைன் போட்டாங்களா? வந்ததுமே போட்டுட்டு தான் சார் கிளம்புனாங்க. சரி ஓகே.
ஹலோ இன்ஸ்பெக்டர் வெற்றி ஹியர். வெற்றி நான் தான். ஏய் வளர்மதி நீயா? ஸ்கிரீனை பார்க்காமலே எடுத்து காதுல வச்சுட்டேமா, சாரி. என்ன வெற்றி மத்தியானம் சாப்பிட வர்றேன்னு சொன்னீங்கல்ல, சமைக்க போறேன். நிஜமாவா வளர்மதி? என்ன சமைக்க போற? கப் நூடுல்ஸ் 2 வாங்கி வச்சிருக்கீங்கல்ல வெற்றி, ஆமா, அதை தான் சமைக்க போறேன். அதுல சமைக்கிறதுக்கு என்ன இருக்கு? சுடுதண்ணி அதுல ஊத்துனா அதுவே ரெடி ஆயிடுமே. இப்ப அதுதான் வெற்றி பிரச்சனை, சுடுதண்ணி எப்படி வைக்கிறதுன்னு தெரியல. மடசாமி. எஸ் சார். வளர்மதி மானத்தை வாங்காத. இதுல மானம் போறதுக்கு என்ன இருக்கு வெற்றி? நிஜமாவே தெரியல எப்படி சுடுதண்ணி வைக்கிறது. எங்க மைனிட்ட போன் போட்டு கேட்டனா என்னை திட்டிட்டு வச்சுட்டாங்க. அப்புறம் கொஞ்சுவாங்களா? வெற்றி நீங்களும் திட்டாதீங்க வெற்றி. ஒரு பாத்திரத்துல தண்ணியை ஊத்தி அடுப்புல வச்சா சுற்றோன்னு எனக்கும் தெரியும். அப்புறம் என்ன? அடுப்பை பத்த வைக்க முடியல. தீப்பெட்டி எடுத்து பத்த வச்சு பார்த்தேன், பத்த வைக்க முடியல. லைட்டரா காணும், என்ன செய்யறதுன்னு தெரியல. இது தீப்பெட்டி வச்சு பத்த வச்சு பாத்தியா? அடியே அது இண்டக்ஷன் டி. இண்டக்ஷனா? அப்படின்னா ஷோ கடவுளே, அதுல ஒரு பிளக் இருக்கா? பிளக்கா? இருக்கு. அந்த பிளக்க ஒரு பிளக் பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணிருக்கா? ஆமா கனெக்ட் பண்ணிருக்கு. அதுக்கு பக்கத்துல ஒரு சுவிட்ச் இருக்கா? அதை ஆன் பண்ணு. பண்ணிட்டியா? இந்த இருங்க பண்றேன். பண்ணிட்டேன். இப்ப பீப்னு ஒரு சவுண்ட் கேக்குதா? கேக்குது. இப்ப அந்த ஸ்டவ்ல ஆன் ஆஃப்னு ஒரு பட்டன் இருக்கும் பாரு. ஸ்டவ்ல? ஆமா, ஓஎன் நாம போட்டிருக்கு. அதையும் பிரஸ் பண்ணு. பண்ணிட்டேன். நம்பர் காட்டுதா? ஆமா வெற்றி காட்டுது. காட்டுதா? ஒரு 2 நிமிஷம் வை, போதும், சுற்றும். இந்த சுடுதண்ணி எடுத்து அந்த நூடுல்ஸ்ல ஊத்தி சாப்பிடு. உங்களுக்கும் சமைச்சு வைக்கிறேன் வெற்றி. வளர்மதி சமைச்சேன்னு மட்டும் தயவு செய்து சொல்லாத. இப்ப நீ அதை செஞ்சு வச்சீங்கன்னா நான் வர்றதுக்குள்ள அது எப்படி இருக்கும் தெரியுமா? அப்போ உங்களுக்கு? நீ அதை சாப்பிடுமா, நான் விருதுநகர் வரைக்கும் போக வேண்டியதா இருக்கு, அங்கேயே சாப்பிட்டுக்கிறேன். அப்ப நீங்க சாப்பிட மத்தியானம் வரமாட்டீங்களா வெற்றி? நான் சமைச்சா அது வேஸ்ட் தானா? வளர்மதி தயவு செஞ்சு போனை வச்சிரு, இதெல்லாம் ஒரு சமையல்னு பேசாத. சரி வச்சிடுறேன். முடியல.